அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். நமது அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்தின் சார்பாக தேர்தல் செய்திகளை அப்டேட்டாக மிக துல்லியமாக கிட்டத்தட்ட கருத்து கணிப்பு முறையிலே நாம் தெரிவித்து வருகிறோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்சிகள் பெறக்கூடிய ஓட்டு சதவீதம் 2021 தேர்தலில் எந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் மொத்த ஓட்டு சதவீதம் எவ்வளவு, அதில் எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ 2021 தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் 73.63%. அதிகபட்சம்னு அந்த இதை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா பெரும்பாலும் தமிழக தேர்தல் வரலாற்றில் 69, 70, 71, 75 ஒரு தடவை வந்தது. அது 2006. அதுக்கப்புறம் 2021 எலெக்ஷனில் 73.69%. சரிங்களா? இதில் கட்சிகள் பெற்ற ஓட்டு வித்தியாசம், ஓட்டு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா, 2021 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வாக்குகள் 37.79. அதிமுக அவர்கள் பெற்ற வாக்குகள் 33.65%. சரிங்களா? சென்ற 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடங்கள் 188 போட்டியிட்டு அதில் 133 இடங்களை கைப்பற்றினார். அதிமுக போட்டியிட்ட இடங்கள் 191 இடத்துல போட்டியிட்டு அவங்க ஜெயிச்ச இடங்கள் வெறும் 66 இடங்கள் தான். காங்கிரஸ் 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களை வென்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 23 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களை கைப்பற்றினார்கள் 2021 சட்டமன்ற எலெக்ஷனில். பிஜேபி 20 இடங்களில் போட்டியிட்டு 4 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றினாங்க. மற்ற விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் ஆளுக்கு 6 தொகுதியில் போட்டிட்டாங்க. இதில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் 4 தொகுதியிலும், மற்ற கட்சிகள் 2 தொகுதியில் ஜெயித்தாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வித்தியாசம் 85.15. சென்ற தேர்தலை விட 13% அதிகரிச்சு. அது மட்டுமல்ல, புதிய வாக்காளர்கள் 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக ஒரு 90 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. புதிதாக ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இணைச்சிருக்காங்க, அதான் புதிய வாக்காளர்கள். அப்படி இருந்தும் முதல் தலைமுறை இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த 18 வயசு முடிஞ்சு ஓட்டு போட வந்த அந்த இளைஞர்கள், அந்த ஓட்டு 30 லட்சம் ஓட்டு அதிகமாயிருக்கு. ஸோ இவங்க யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க? ஏன்னா இவங்க தீர்மானிக்கிறது தான் அந்த இப்போ உள்ள கட்சிகள், ஆட்சி அமைக்க போகிற கட்சிகள் இதை தீர்மானிக்கிறது. இந்த 30 லட்சம் ஓட்டுகள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 30 லட்சம் ஓட்டுமே அப்படியே இளைய தளபதி விஜய்க்கு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முழுக்க தப்பு. அது மிகப்பெரிய தவறு. எல்லாரும் அப்படி போகலை. ஏன்னா ஏற்கனவே வலுவாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் காலேஜில் படிக்கிறவங்கள இருந்து அவங்க மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை, பயிற்சி பட்டறை, இளைஞர்கள் பயிற்சி பட்டறைன்னு நிறைய வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பொறுப்புகளை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த 30 லட்சம் ஓட்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 10 லட்சம் இந்த 2 கட்சிகள்லேயும் இருப்பாங்க. 10 லட்சம் இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த 2 கட்சிக்கும் போட்டிருப்பாங்க. மிச்சம் உள்ள 20 லட்சமும்
கட்சியாக இல்லை, எத்தனையோ கட்சி இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அந்த 20 லட்சத்தில் வேணால் ஒரு பாதி வந்து விஜய்க்கு போயிருக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சரி, இளைஞர்கள் ஓட்டு தாவேக்காவுக்கு போயிடுச்சு. அப்போ முதியவர்கள் ஓட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க? இளைஞர்கள் என்ன, அது வந்து 4 ஒரு பங்கு தானே, 3 ஒரு பங்கு இளைஞர்களுக்கு தானே இந்த வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 2 பங்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள் வாக்கு யாருக்கு போச்சு சொல்லுங்கள்? அது பெரும்பகுதி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தானே போகும். அதனுடைய கூட்டணி கட்சிகளில் ஏற்கனவே இவங்கெல்லாம் பல வருஷமாக அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சிகளுக்கு என்று அந்த கட்சியில் ஏற்கனவே முன்னாடி சேர்ந்தவங்க அதில் இருப்பாங்க. உடனே வந்து டக்குன்னு வந்து மாறிட மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்னமோ பெரிய சுனாமி வந்துருச்சு, அப்படியே தமிழக தேர்தலில் வரலாற்றில் அப்படியே தமிழகத்தை புரட்டிப்பட்ட மாதிரி இந்த தேர்தல் இருக்கணுன்றலாம் கற்பனைலாம் பண்ணிடுறாங்க. யதார்த்தத்துக்கு வாங்க, கண்ணை திறந்து பாருங்கள். ஒவ்வொரு கட்சி எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற முறை போல் அல்லாமல் ஒரு 35% நெருங்கி, அதிகபட்சம் 35% தான், அந்த அளவுக்கு தான் இவங்க இந்த ஓட்டு வாங்குவாங்க, சரிங்களா? சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா, போன தடவை 33.69 வாங்கினாங்க. இந்த தடவை கிட்டத்தட்ட அதை விட 1% குறைச்சி தான் வாங்குவாங்க. 32%. அதை அனுசரித்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு விடும், சரிங்களா? அதே போல் விஜய் அவர்கள், ஏன்னா எல்லோரும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அவருக்கு ஒரு 20% குறையாமல் ஓட்டு சதவீதம் விடும். ஏன்னா இளைஞர்களை வச்சு அவருக்கு ஒரு 20% குறையாமல் ஓட்டு வாங்குவார். அது எவ்வளோ பெரிய சாதனை! ஏன்னா முதல் தேர்தலே இவ்வளோ அதிகமாக வாங்குறாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா திமுக கூட ஆரம்பத்தில் காங்கிரஸ் எதிர்த்து அரசியலுக்கு வந்தபோது அவங்க முதல் தடவையாக போட்டியிடும்போது உங்களுக்கு அதிகமான ஓட்டு சதவீதம் வாங்கலை. ஆனால் இவர் வாங்குகிறார், ஏன்னா இவர் நடிகர், ஒரு மாசு இருக்குது. ஆனால் இவர்கிட்ட கட்சி அமைப்புங்கிறது வலுவாக இல்லை. ஸோ அதனால் இவர் ஒரு 20% வாங்குவார்னு வைங்க. அதுபோக நாம் தமிழர் கட்சி இருக்குது, வேறு கட்சிகள் இருக்காங்க. அந்த கட்சிகளுக்கு இன்று விழக்கூடிய ஓட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் கம்மி தான், குறையும். ஏன்னா இவர் 20% இவர் பண்ணிக்கிறார். யார்? நம்ம விஜய். அப்போ மற்ற கட்சிகளுக்குடைய ஓட்டு சதவீதம் இதை யார்கிட்ட இருந்து பிடுங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சிகிட்ட இருந்து ஒரு 60% வாக்கை விஜய் வாங்கிட்டார். இளைஞர்களை பூரா அங்கிட்டு கொண்டு போயிட்டார். பிஜேபியில் இருந்த ஒரு 40% இளைஞர் சக்தி விஜய்கிட்ட போயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் இருந்த ஒரு 40% இளைஞர்கள் அங்கே போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த ஒரு 30% இளைஞர்கள் விஜய்கிட்ட போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்காங்களே தவிர, அப்போ இவங்களுடைய ஓட்டு தான் பெரியது. அந்த பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிற இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் ரொம்ப எல்லாம் ஒன்று குறையலாம், 1% அல்லது 1.5% இவ்வளோ தான் குறையுது. அப்போ இந்த கட்சிகளுக்கு தான் பாதிப்பு. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்களில் ஃபஸ்ட் அண்டு செகண்ட், முதலிடம் அல்லது 2ஆம் இடம், இந்த 2 கட்சிகளுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 200 தொகுதியில் ஒரு 10-20 தொகுதியில் வேணால் 2ஆம் இடத்துக்கு, முதலிடத்துக்கு வந்து நம்ம சொல்லவே இல்லை. முதலிடம்ங்கிறது ஒன்று ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே. இந்த 2ஆம் இடத்திற்கு வேணால் நடிகர் விஜயுடைய தாவேக்கா ஒரு 20-30 தொகுதிகளில் ஒரு 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலே பெருசு, இப்படி வந்தால் பெரிய விஷயந்தான். அதை வந்து அவங்க கொண்டாடலாம். அதை விட்டுட்டு ஆஹா தோத்துட்டோம், அது பெரிய நமக்கு ஒரு அவமானம்னு அந்த கட்சிக்காரங்க நினச்சாங்கன்னா அது வந்து பெரிய தவறு. பெரும்பாலான ஒரு 30 தொகுதியில் 2ஆம் இடம் வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுவே ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு 200-210 தொகுதி வரைக்கும் திமுக அதிமுக முதலிடம் அல்லது 2ஆம் இடத்துல இருப்பாங்க இந்த தொகுதி வாக்கு எண்ணிக்கையில், சரிங்களா? இப்போது நெருக்கி
ரிசல்ட்டுன்னு வரும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி அந்த வாய்ப்பு சதவிகிதம், அதாவது முதலிடம் பெற்றவருக்கும் இரண்டாம் இடம் பெற்றவருக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த சதவீத ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ஓட்டு 5000 ஓட்டு வித்தியாசத்துக்கு உள்ளே தான் இருப்பாங்க. ஒரு 80 எம்எல்ஏக்கள் சீட்டு வந்து வெறும் ஒரு 4000 5000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. சரியா? ஒரு 20 எம்எல்ஏ சீட்டு வெறும் 2000 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிப்பாங்க. இந்த ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே இவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து இந்த இதில் எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் முக்கியமான சில தலைவர்கள் நம்ம ஏற்கனவே லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் அமையும். நன்றி, வணக்கம்.